குட் ஈவினிங் டு எவ்ரிஒன். வணக்கம் மக்களே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம், ஒரு ரீகேப் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பார்த்தோன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஓவர்வியூ, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன சிம்பிள் டேர்ம்ஸில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்குது, ஸோ யார் வேணால் அதில் காசு பண்ண முடியுமா, சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, டைரெக்டாக ஒரு கம்பெனி எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர போகிறாங்க, அதாவது எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணுறாங்க, ஸோ அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக நேற்று பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஐபிஓ இப்போ ஒரு ஐபிஓ வருது, ஒரு கம்பெனி வந்து அவங்க ஐபிஓ வந்து விடுறாங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், அது என்னென்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அப்ளை பண்ணணும்னா, ஸோ அதை பற்றி இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம் வித் டெமோ. ஸோ அது எங்கே போய் எந்த வெப்சைட்டில் பார்க்கணும், எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், ஸோ கம்ப்ளீட் என்டையர் டீட்டெயில் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா சேட் பாக்ஸில் எழுதி வச்சுங்க, நம்ம அடுத்த எண்டு பார்க்கலாம். ஓகே, டைரெக்டாக இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, என்னோட ஸ்க்ரீனை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஓகே, இப்போ நம்ம டெமோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ், முக்கியமான ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் ஒரு 4-5 டேர்ம்ஸ் மட்டும் நமக்கு தெரியணும். அதை மட்டும் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா டாப் லைன் இல்லை ரெவென்யூ. டாப் லைன்னா என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கெட் கம்பெனி, மில்க் பிக்கீஸ் எடுத்துங்க, பிரிட்டானியா கம்பெனி மில்க் பிக்கீஸ் தயாரிக்கிறாங்க. இப்போ அந்த மில்க் பிக்கீஸ் எவ்வளோ தயாரிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் சேல் பண்ணால் டோட்டலாக உங்களுக்கு ரெவென்யூ வரும். அதை செல் பண்ணால் தான் உங்களுக்கு ரெவென்யூ. ஸோ அந்த ரெவென்யூஸ் எல்லாமே டோட்டலாக அதை வந்து டாப் லைன் சொல்லுவாங்க. டாப் லைன்னா ஒரு கம்பெனி சம்பாதிக்கிறது டாப் லைன். சிம்பிளாக அவங்க ப்ராடக்டை விற்று அவங்க காசாக்குறாங்க, அது டாப் லைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் லைன் இல்லை ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ பாட்டம் லைன்னா எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் மேலே. ஓகேங்களா? ஸோ அந்த டேக்ஸ்லாம் போயிட்டு அது இல்லாமல் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எதனா லோன் எடுத்திருந்தால் அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு மற்ற எல்லாமே எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் கம்பெனி எக்ஸ்பெண்டிச்சர் போக லாஸ்ட்டு அவங்கக்கிட்ட என்ன நெட் இன்கம் இருக்கோ அது வந்து நம்ம ப்ராஃபிட், அந்த கம்பெனியோட டோட்டல் ப்ராஃபிட், அது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் பாட்டம் லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அசட். இப்போ எந்த ஒரு அசட்டு இல்லை ஒரு பர்சன், இப்போ நமக்குன்னு இருந்தால் நமக்கும் ஒரு அசட் இருக்கும். அசட்னா சொத்துக்கள், தமிழில் சிம்பிளாக சொன்னால் சொத்துக்கள். அது இங்கிலீஷில் சொன்னால் எனிதிங் விச் ஓன். நமக்குன்னு சொந்தமாக எது எதுலாம் இருக்கோ அது எல்லாமே ஒரு அசட். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி எடுத்துங்க, அந்த கம்பெனிக்கு என்னென்ன அசட்னா அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி வந்து அவங்களோட அசட்டு, அதுக்குள்ளே ஃபேக்ட்ரியில் இருக்க மிஷினரிஸ் அவங்களோட அசட்டு, அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கு எதனா வெஹிக்கிள் இருந்தால் அது எல்லாமே வந்து கம்பெனியோட அசட்ஸ். ஓகேங்களா? கம்பெனியோட இது. அடுத்த டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி இல்லை பாரோவிங். இது சிம்பிளாக சொன்னால் கடன். நம்ம தமிழில் சிம்பிளாக சொன்னால் கடன். எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கடன் இருக்கும். கடன் இல்லாத கம்பெனியும் இருக்குது. பட் லயபிலிட்டி இல்லை அவங்க பாரோவிங்ஸ் எல்லாமே வந்து கடன் சிம்பிளாக. அடுத்து இப்போ நெட்ஒர்த். நெட்ஒர்த்துனா இப்போ ஒரு கம்பெனியோ இல்லையா, நம்ம ஒரு பர்சனலாக இப்போ என்னோட நெட்ஒர்த் எவ்வளோ, இல்லை உங்களுடைய நெட்ஒர்த் எவ்வளோ, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த சொத்து மைனஸ் உங்களுக்கு எவ்வளோ கடன், அதை அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட நெட்ஒர்த்து. இப்போ சொத்துன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து உங்கள் பேங்க்கில் இருக்க உங்களோட கேஷுமே அதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னா எந்த ஒரு கம்பெனி எடுத்தீங்கனாலும் அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துங்க. இந்தியாவிலே டாப் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கம்பெனி ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் கிட்ட கேஷ் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடி இருக்குது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அவங்க பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது. இருந்தாலுமே அவங்க வந்து பாரோவிங் பண்ணியிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. அது வந்து ஏன்னு அதுக்குள்ளே போக வேணாம். பட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னால் கம்பெனிக்கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கிறது தான் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாட்டம் லைன், நெட் இன்கம். பாட்டம் லைன், நெட் இன்கம் இல்லை ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நெட் இன்கமாக ஒரு ப்ராஃபிட்டாக அவங்க எடுப்பாங்க. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ், சில ஷேர் ஹோல்டர்ஸ் இனிஷியலாக கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப காசு போட்டிருப்பாங்க. அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி வேல்யூ. ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி, அதை நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ஆர்ஓஇ கிடைக்கும். சிம்பிளாக சொன்னால் ஆர்ஓஇ அதிகமாக இருந்தால் கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில். ஏன்னா ஆர்ஓஇ அதிகமாக இருக்குன்னா நெட் இன்கமும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெட் இன்கம் அதிகமாக இருந்தால் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதனால தான் அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்ஓஇ எப்பயுமே பார்க்கணும் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னா. அடுத்தது ஆர்ஓசிஇ. ஆர்ஓசிஇனா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ ஆர்ஓஇ பார்க்குறப்ப, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்குறப்ப ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி மட்டும் பார்த்தோம் நம்ம. இதே ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா ஒரு கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, எப்படின்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ காசு டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு கடன், ஒரு பேங்க்லேருந்து லோன் வாங்கி அதில் கம்பெனிக்குள்ளே போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க காசை போட்டிருப்பாங்க. இது எல்லாம் டோட்டலாக சேர்த்து, ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை இந்த டோட்டல் இன்புட், கேபிட்டல் இன்புட், அதுதான் ஆர்ஓசி. எப்படி ஆர்ஓஇ அதிகமாக இருந்தால் கம்பெனி நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணுதோ, அதே போல் ஆர்ஓசியும் அதிகமாக இருந்தால் கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் சில சில முக்கியமான டேர்ம் நீங்கள் ஐபிஓக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு என்னென்னா ரெவென்யூ, கம்பெனியோட சேல்ஸை பொறுத்து தான் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சிம்பிளாக சொன்னால் ப்ராஃபிட், கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டு அவங்களோட எக்ஸ்பென்ஸ்லாம் போக மீதி வர்றது ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு அசெட், கம்பெனி கிட்ட இருக்க சொத்து. அடுத்து லயபிலிட்டி, கம்பெனிக்கு இருக்க கடன். நெக்ஸ்ட்டு கம்பெனியோட டோட்டல் ஒர்த்து, அது என்னென்னா அசெட் மைனஸ் லயபிலிட்டி. அதுக்கு அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், கம்பெனிக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது. எக்ஸ்ட்ரா கேஷை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் வந்து ஒரு ஆர்என்டி புதுசாக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க போகிறாங்கன்னா அந்த ஆர்என்டிக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேஷை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஆர்ஓஇ. அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஆர்ஓசிஇ. ஸோ அது ரெண்டுமே அதிகமாக இருக்கணும். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ரெண்டுமே மினிமம் கிரேட்டர் தென் 15 இருந்தால் ஒரு நல்ல கம்பெனி. ஓகே, நவ் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஐபிஓவை அனலைஸ் பண்ண போகிறோம். ஐபிஓ அனலைஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு எந்த வெப்சைட்னு தெரியணும். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா சிட்டோர் கர்க், அதுதான் வெப்சைட் நேமு. நீங்கள் வந்து நான் நோட்ஸில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வெப்சைட் போனோடனே இந்த வெப்சைட்டில் கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். ஃபஸ்ட்டு எங்கே போகணும், வெப்சைட்குள்ளே போயிட்டோடனே ஃபஸ்ட்டு டேப் இருக்குது பாருங்கள், அதில் ஐபிஓ போயிட்டு ஐபிஓ டேஷ்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐபிஓ கரண்ட் ஐபிஓ மெயின் போர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி வந்து இப்போ அப்கமிங் ஐபிஓஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நார்தன் ஆர்க் லிமிடெட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா செப்டம்பர் 16னா மண்டே ஓப்பன் ஆகுது. ஸோ செப்டம்பர் 19 க்ளோஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸ் வந்து இதில் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அதை எடுத்துப்போம். அந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னு எடுத்துக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஐபிஓ.
இங்கே ஃபஸ்ட்டு டேப்பில் ஐபிஓ டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸோட ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்ப்போம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் IPO is a book building issue of rupees 6,560 crore. ஸோ அவங்க புக் பில்டுனா நம்ம நேற்று பார்த்தோம். புக் பில்டிங்னா அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம அப்ளிகேஷன்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து புக் பில்டிங் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மள கம்பெனியோட புக்ஸில் அடிஷ்னலாக ஈக்விட்டி ஆட் ஆக போகுது. அதனால தான் அதை அதனால தான் அதை புக் பில்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோனா டோட்டல் 6,500 6,560 கோடி. ஸோ நெக்ஸ்ட், த இஷ்யூ இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ 50.86 crore ஷேர்ஸ். ஸோ அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,560 crore அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ஆஃப் 42.86 crore. ஸோ சிம்பிளாக இந்த 6,500 கோடியில் 3,500 கோடி வந்து ஃப்ரெஷ்ஷாக கம்பெனி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மணி ரைஸ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இருந்து, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து. ஆஃபர் ஃபார் சேல்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை சீரிஸ் ஏ ஃபண்டிங், சீரிஸ் பி ஃபண்டிங்கில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கம்பெனியில். அவங்களாம் ஓகே, கம்பெனி நிறைய ப்ராஃபிட் பண்ணிச்சு, என் ப்ராஃபிட் வந்து என் காசு நான் ஒரு கோடி போட்டிருக்கேன், இப்போ அது வந்து 10 கோடி ஆகிடுச்சு, எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும், நான் என் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு செல் பண்ணுறவங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க எல்லாருமே ஐபிஓவில் தான் செல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லாம் பேடிஎம் கேள்விப்படுறீங்க. பேடிஎம் ஐபிஓ வர்றப்போ வந்து அது பெரிய முக்கியமான ஒரு டாக்காக இருந்தது. பட் பேடிஎம் இன்வெஸ்டர்ஸில் வாரன் பஃபட் அவருமே பேடிஎம்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். பேடிஎம் லிஸ்ட் ஆன உடனே அவர்கிட்ட இருந்த எல்லா ஷேர்ஸுமே எக்ஸிட் பண்ணிட்டார். ஏன்னா அவர் ஓகே, கம்பெனி இதுக்கப்புறம் இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னா டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சார். ஸோ அதனால் வந்து அவர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டார். ஸோ அதுபோல் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இனிஷியலாக வரவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல் அது மூலயமா வந்து அவங்க ஷேர்ஸ்லாம் செல் பண்ணிவிடுவாங்க ஐபிஓவில். ஓகேங்களா? ஸோ இதுதான், இந்த டேர்ம் தான் இந்த இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில ஐபிஓவில் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஐபிஓக்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா ஐபிஓ லிஸ்ட் ஆன உடனே எல்லா இன்வெஸ்டர்ஸும் அவங்க ஷேர்ஸை எக்ஸிட் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸிட் பண்ணால் ப்ரைஸ் வந்து கீழே போகும், உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். இது ஜஸ்ட்டு காமன் சென்ஸ், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ பிட்டிங் ஸ்டார்டட் ஃப்ரம் செப்டம்பர் 9. ஸோ செப்டம்பர் 9 வந்து பிட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, ஐபிஓ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் எண்டட் ஆன் செப்டம்பர் 11. ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு ஐபிஓ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 3 நாள் தான், 3 days வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ தேர்ட் டே க்ளோஸ் ஆகிடும். ஈவினிங் 5 PM தான் டைம். சப்போஸ் தேர்ட் டேனா நைட்டு 12 o'clock 5 PM க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. The allotment for Bajaj Housing Finance IPO was finalized on Thursday. ஸோ டேட் கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் டேவே வந்து அலாட்மெண்ட் ஃபைனலைஸ் ஆகுது. ஸோ எங்கே லிஸ்ட் ஆகுதுன்னா பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஸோ இவங்க தான் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஏற்கனவே நேற்று ஸ்டாக் மார்க்கெட் அனாலஜி பார்க்குறப்ப பார்த்தோம், நம்ம இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஒன்று பிஎஸ்சி ஒன்று என்எஸ்சி. ஸோ அந்த ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரைஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் இஸ் செட் அட் 66 to 70 rupees per share. ஓகே, இதுதான் கொஞ்சம் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ நான் 66க்கு அப்ளை பண்ணணுமா 70க்கு அப்ளை பண்ணணுமா? இங்கே 2 ப்ரைஸ் பேண்ட் போட்டிருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், அதாவது லீட் மேனேஜர்ஸ், அவங்களும் கம்பெனியும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபேர் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஓகே, இந்த கம்பெனி வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, இது கரெக்டான வேல்யூவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் வைப்பாங்க. 66 ரூபாலேருந்து 70 ரூபா. இதான் வந்து கம்பெனியோட வேல்யூவேஷனுக்கு ஏற்றின ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன்னா, நான் எய்தர் 70 rupees போட்டு அப்ளை பண்ணலாம், இல்லை 66 போட்டு அப்ளை பண்ணலாம். அது எது வேணால் பண்ணலாம். பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் எப்பயுமே என்னென்னா, நீங்கள் ஐபிஓக்கு அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸ் 70 இருக்கா அதை போட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கிறது சான்சஸ் அதிகம். ஏன்னா நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்ல கம்பெனிக்கு தான் பண்ண போகிறீங்க, அதனால தான். ஓகே, த மினிமம் லாட் சைஸ் ஃபார் அன் அப்ளிகேஷன் இஸ்
214 ஷேர்ஸ். ஓகே. இந்த லாட் சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்றதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகேங்களா? த மினிமம் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் பை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இஸ் 14,980. நேற்று நாம் பார்த்தோம், மினிமம் வந்து 14,500 டு 15,000. இதான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐபிஓக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 14,980. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் வந்து அதிகமாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் லாட் சைஸ் ஃபார் என்ஐஐ. ஸோ ஓகே, என்ஐ ஃபுல் ஃபார்ம் நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி ரீட்டைல் கேட்டகரி தான். அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 லாட்ஸ். ஸோ அது எங்கே என்ஐலாம் எங்கே பார்க்கணும் அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோனா 14 லாட்ஸ். ஸோ இது நார்மல், இது இந்த இந்த டீட்டெயிலாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு ரீட்டைல் எவ்வளோ அதான் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த ஐபிஓக்கு லீட் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். கோட்டக் மஹேந்திரா கேபிட்டல் கம்பெனி, போஃபா செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ், கோல்ட்மேன் சாக்ஸ். ஸோ டோட்டலாக 7-8 பேர். இவங்க எல்லாம் சேர்த்து புக் ரன்னிங் லீட் மேனேஜர்ஸ், இவங்களா தான் லீட் மேனேஜர்ஸ். அடுத்தது கேஃபின் டெக்னாலஜிஸ், அவங்க ரிஜிஸ்டர் ஃபார் த இஷ்யூ. ஸோ இவங்க தான் வந்து நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க. அதேமாதிரி கம்பெனிக்கிட்ட இருக்க ஷேர்ஸ் எல்லாமே இவங்க கையில் தான் இருக்கும். இவங்க தான் நமக்கு வந்து இந்த ஷேர்ஸை எடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் அனுப்பி விடுவாங்க, சிம்பிளாக சொன்னால். ஸோ இது வந்து இப்படி தான் நீங்கள் இந்த பேராகிராஃப் கம்ப்ளீட்டாக எனக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் ஒரு லைனாக ஒரு பேராகிராஃபாக டீகோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து ஐபிஓ எப்போ லிஸ்ட் ஆகுது? ஐபிஓ September 9 to September 11. லிஸ்டிங் டேட் எவ்வளோன்னு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா September 16. ஃபேஸ் வேல்யூனா ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ, அவ்வளோதான். ஸோ ப்ரைஸ் பேண்டு 66 to 70. ஒரு லாட் வந்து 214 ஷேர்ஸ். டோட்டலாக எவ்வளோ ஷேர் வந்து கம்பெனி அப்ளை பண்ணுறோன்னா, ஸோ இட்ஸ் அபவுட் 93 crores டோட்டலாக. அதில் வந்து ஃப்ரெஷ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 crores. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஏற்கனவே இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ண போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42 crore. இது வந்து புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. புக் பில்டிங்னா அதான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஈக்விட்டி ஆட் பண்ண போகிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக கேஷ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க நம்மக்கிட்டேருந்து, பப்ளிக்கிட்டேருந்து. ஸோ இதுதான். சைடில் பார்த்தீங்கன்னா டைம், என்னென்ன டைம், எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, என்னைக்கு அலாட் ஆகுது, ரீஃபண்ட். சப்போஸ் நமக்கு ஐபிஓ கிடைக்கலனா எப்போ வந்து நம்ம ஃபண்ட்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க, எப் நமக்கு சப்போஸ் அலாட் ஆகிடுச்சுன்னா எப்போ வந்து ஷேர்ஸ் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்புறம் லிஸ்டிங் டேட்டு. ஸோ இது எல்லாமே இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம். கட் ஆஃப் டைம் ஃபார் யூபிஐ மேண்டேட் கன்ஃபர்மேஷன். நான் என்ன சொன்னால் 3rd டேயில் 5 PM ஐபிஓ க்ளோஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், 5 PM on September 11. ஸோ அன்றைக்கி தான் க்ளோசிங் டைம். அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் இல்லை, ஹச்என்ஐனா ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், அவங்க தான் ஹச்என்ஐ. அவங்க எல்லாமே மோர் தென் 2 lakh. ரீட்டைல் பாருங்கள், லெஸ் தென் 2 lakh. நேற்று நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், லெஸ் தென் 2 lakh வந்து ரீட்டைல் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரீட்டைல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதான் நமக்கு தேவை, அது மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், தெரிஞ்சிருச்சு இப்போ. பட் கம்பெனி நல்ல கம்பெனியா, இந்த ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா, இந்த கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அபவுட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். ஸோ கம்பெனி வந்து ஒரு நான் டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஹோம் லோன்ஸ் கொடுக்குறாங்க, ஹோம் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோனு, ரெண்ட் கன்செஷன். ஸோ சிம்பிளாக ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாமே ஹோம் லோன் தான் மெயினாக. ஓகேங்களா? ஸோ பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் டோட்டலாக. இப்போ இதில் வந்து ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் ஐடியா கிடைக்கல. ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அவ்வளோதான்ப்பா. இதுலேருந்து எதுவும் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் ரெவன்யூ இன்க்ரீஸ்டு பை 34%. அண்டு பேட், நாம் ஏற்கனவே பார்த்தோம் ரெவன்யூனா என்ன. ரெவன்யூனா கம்பெனியோட சேல்ஸ். அண்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்.
ஸோ டோட்டல் ப்ராஃபிட் ரோஸ் பை 38% பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெவன்யூவும் சரி ப்ராஃபிட்டும் சரி 34% 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 100 எடுத்துங்க, கம்பெனியோட ப்ராஃபிட் 100 இருந்ததுன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு அடுத்து ஸோ 100ல் வந்து ஒரு 30%னா எவ்வளோ வரும்? 33. ஸோ 133 அது வந்து அவங்களோட இந்த வருஷம் ப்ராஃபிட். ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள், இயர் வைஸ் 2022, 2023, 2024 மார்ச், இப்போ ஐபிஓ 2024 ஜூன். ஸோ இதில் எவ்வளோ கம்பெனியோட அசட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அசட்னா கம்பெனிக்கிட்ட இருக்க சொத்து. இனிஷியலாக 48,000, 64,000, 61,000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அசட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கம்பெனி க்ரோ ஆகுது, அசட் வளர்ந்தாலும் க்ரோ ஆகுது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 3,000, 5,000, 7,000. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2,000 இருக்கா? எல்லாரும் யோசிப்பீங்க இங்கே வந்து 2,000 இருக்குது, ரெவென்யூ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 31st மார்ச் 31st மார்ச் 31st மார்ச் எல்லாமே டோட்டலாக 1 இயருக்கு. பட் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 31st மார்ச்லேருந்து 30 ஜூன் பார்த்தீங்கன்னா இது ஒரு குவார்ட்டர். அதாவது வந்து 1/4 ஆஃப் தி இயர் தான். ஸோ ஒரு குவார்ட்டரில் 2,200 அப்போ இன்ட்டு 4 போட்டுங்க. ஒரு வருஷத்தில் மொத்தம் 4 குவார்ட்டரு. ஏன்னா ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஒரு குவார்ட்டர், ஏப்ரல் மே ஜூன் ஒரு குவார்ட்டர். குவார்ட்டர்னா என்னது? ஸோ 1/4 ஆஃப் சம்திங் இஸ் குவார்ட்டர். ஸோ இப்போ 2,200னா 2,200 இன்ட்டு 4 எவ்வளோ? 8,800, 8,800 ஸோ ப்ராஃபிட் கிளியராக இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு இது ரொம்ப நல்ல விஷயம். சரி, ரெவென்யூ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட். எப்பயுமே ஒரு இன்வெஸ்டராக நம்ம பார்க்க வேண்டியது ப்ராஃபிட். கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதா, அதுதான் நமக்கு மெயின். ஸோ 700, 1,200, 1,700. இந்த குவார்ட்டர் மட்டும் 400. ஸோ 400 இன்ட்டு 4, ஸோ 4 நாள், ஸோ 1,600 நீங்கள் அப்படியே இன்ட்ராபுலேட் பண்ணிங்கன்னா ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. கம்பெனியோட நெட்ஒர்த்னால் நான் சிம்பிளாக என்ன சொன்னேன்னா அசட் மைனஸ் பாரோயிங். பட் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கரெக்டான வேல்யூ இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அப்படி சொன்னேன். பட் இன்னும் சில டேர்ம்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா 6,000, 10,000, 12,000, 14,000. இந்த ஸோ டோட்டலாக 14,000 இப்போதைக்கு. ஸோ இதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த குவார்ட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1,000 கோடி கம்மியாக இருக்குது. மேபி அவங்க பாரோவிங்ஸில் டிக்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டல் பாரோவிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ எல்லோரும் நினைப்பீங்க இங்கே பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது கடன் வந்து அதிகமாகுது. ஒரு கம்பெனிக்கு எப்பயுமே கடன் அதிகமானால் வந்து அவங்களுக்கு கடன் சுமை அதிகமாக தானே ஆகுது. ஸோ அது நல்ல கம்பெனின்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனினா அவங்க வந்து காசு எப்படி அவங்க வெறும் ஒரு ஈக்விட்டி மூலயமா மட்டும் கேஷ் ஜென்ரேட் பண்ண முடியாது. அவங்க ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் எடுத்தோ, இல்லை பெரிய பேங்க்ஸ் கிட்டேருந்து, பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து, ஸோ இப்படி எல்லாமே இவங்க ஐபிஓ மட்டும் மணி ரைஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக லோன் எடுத்திருப்பாங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய லோன்ஸ் அவங்க எடுத்தால் தான் நிறையா பேருக்கு அவங்க ஹோம் லோன் கொடுக்க முடியும். ஸோ எப்பயுமே ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் இதெல்லாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாரோயிங் மட்டும் உங்களுக்கு தப்பாக தெரியும், கடன் அதிகமாகுது. பட் இட்ஸ் ஓகே ஃபார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ ஓவராலாக கம்பெனி நல்ல கம்பெனி, சூப்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ ஆர்ஓஇ ஆர்ஓசி இங்கே கம்பெனிக்கு கொடுக்கல. ஓகே சரி, அது பிரச்சனை இல்லை. ஓகே, கம்பெனி எதுக்கு வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுறாங்க? அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ எதுக்குன்னா ஆகுமெண்ட் கேபிட்டல் பேஸ் டு மீட் ஃபியூச்சர் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி டுவோர்ட்ஸ் ஆன்வர்ட் லெண்டிங். அதாவது கம்பெனி வந்து இப்போ லெண்டிங் கடன் கொடுக்குறாங்க,
அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு கேஷ் தேவைப்படுது. அப்படின்னா கம்பெனி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான, இட் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் என்டிட்டி இந்த செக்மெண்ட். அதாவது ஹவுசிங் ஃபைனான்ஸில் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். ஸோ ஓவராலாக இது எல்லாமே நல்லது. ஸோ எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 67.4 டைம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. 100 அப்ளிகேஷன்னா இங்கே எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு? 6700 அப்ளிகேஷன் வந்திருக்கு டோட்டலாக. ஆனால் இதில் ரீட்டைல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ எம்ப்ளாயுமே ஓரளவு கம்மி தான். ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை, ஓவராலாக நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் இந்த பேஜ், இனிஷியல் ஃபஸ்ட்டு பேஜ். அடுத்து டாக்குமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் டிஆர்ஹெச்பி, டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஆர்ஹெச்பி ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ், அதாவது இந்த கம்பெனியோட ஜாதகம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் இப்போ நம்ம இப்போ இவ்வளோ தான் படித்தோமே, இது எல்லாமே ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்லேருந்து எடுத்து இதில் போட்டிருப்பாங்க. அதை படிக்கலாம், இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் அது தேவை கிடையாது நமக்கு, இது போதும். அடுத்து ரிவ்யூஸ். ஸோ நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, இதை வாங்கலாமா வேணாமா. என்ன கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து உங்களோட அனாலிசிஸ் படி போங்க மார்க்கெட்டில். அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும், நீங்கள் க்ரோ பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எத்தனை டைம்ஸ்? 67.43 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர். இது ஒன்றும் நியூஸில் வந்து என்னென்ன பஜாஜ் ஹவுசிங் பற்றி நியூஸ் வந்திருக்கு. அலாட்மெண்ட். ஓகே ஓகே. ஸோ இது பேசிக்காக ஒரு ஐபியோட கம்ப்ளீட் டீட்டெயில். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அது இதில் இல்லை, நான் வேறு ஐபிஓ டேஷ்பேடில் வந்து காமிக்கிறேன். சப்போஸ் செப்டம்பர் 13 ஆல்ரெடி வந்து வெஸ்டர்ன் கேரியர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு போகும். ஒன் செகண்ட். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் தெரியும்னா நீங்கள் இதிலே அலாட்மெண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இதில் போனீங்கன்னா இங்கே அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிங்க் போகும். ஏன்னா 2-3 பேர் கேட்டுருந்தீங்க எப்படி வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுன்னு. ஸோ நீங்கள் சிட்டோர்கர்க்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பர்சனலாக மெயில் வந்திருக்கும். ஸோ 2 விஷயம், 2 மூலமாக இப்படியும் செக் பண்ணலாம் நீங்கள், இல்லை மெயிலையும் செக் பண்ணலாம். ஓகே ஓகே, இதுதான் சொல்ல நினச்சேன். இப்போ வந்து நம்ம மெயின் பேஜில் பார்க்குறப்ப QIB, NII, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்து நான் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. எந்த பேஜ்னா 3rd பேஜில், சாரி 4th சப்ஸ்கிரிப்ஷன். அதில் போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு QIB, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். இவங்க யாருன்னா பெரிய பேங்க்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்க எல்லாமே செபி ரெஜிஸ்டர்டு. செபி யார்? நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்க தான் QIB. நெக்ஸ்ட்டு நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு யாருன்னா அவங்களாம் செபி கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் கூட ஒரு நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஆட் பண்ணலாம், ப்ரொவைடட் நம்மக்கிட்ட மோர் தென் 2 lakhs கேபிட்டல் இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் பில்டர்ஸாக வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மோர் தென் 2 lakh பட் லெஸ் தென் 10 lakh தான். ஸோ அதுதான் கணக்கு. ஸோ அதுவுமே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கிரேட்டர் தென் 10 lakhனா ஒரு கிளாஸிஃபிகேஷன், லெஸ் தென் 10 இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்ல, ஜஸ்ட்டு சொல்கிறேன். ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்னால் அப் டு 2 lakhs. ஸோ இதுதான். ஸோ பேசிக்காக இப்படி தான் ஒரு கம்பெனியோட அனாலிசிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனி எடுத்து அனாலிசிஸ் பண்ணுறேன், பண்ணிவிட்டு
இப்ப ஓகே நான் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டேன். இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணா எனக்கு எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நான் அதையும் சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்த்தோமா? ஸோ ஓவராலே கம்பெனி வந்து நல்லா இருக்கு. இங்க வந்து 67.43 வந்து 4 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ மேக்ஸிமம் இந்த மாரி டைம்ஸ்ல நெறைய டிமாண்ட் இருக்கு. எதிர்பார்த்தத விட அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ டிமாண்ட் எப்பயுமே இருந்தா பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். எப்படின்னா நம்ம மார்க்கெட்ல எப்படி? இப்போ ஒரு தக்காளி வாங்க போறோம்னா, தக்காளி வந்து கம்மியா இருக்கு மார்க்கெட்ல. சப்போஸ் மழையினால வந்து தக்காளி வரத்து கம்மியா இருந்ததுன்னா, அதனால ரேட் இன்க்ரீஸ் ஆகும். 1 கிலோ தக்காளி ரூ. 100 போகும். எதுக்குன்னா டிமாண்ட் தக்காளிக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா இருக்கிறது கம்மியான தக்காளி. ஸோ அதே போல தான் இங்கேயும். ஷேர்ஸ் வந்து 100 ஷேர்ஸ் தான் இருக்கு. பட் ஆனா நெறைய பேர் அப்ளை பண்றாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமா இருக்கனால பிரைஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அதாவது ஐபிஓ பிரைஸோட அதிகமா தான் ஓப்பன் ஆகும். இப்ப என்னைக்கு இது லிஸ்டிங் பார்ப்போமா? லிஸ்டிங் ஆயிடுதா? லிஸ்டிங் டேட் வந்து மண்டே 16. ஓகே. நம்ம மண்டே 16 பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதிகமான ஐபிஓ பிரைஸோட அதாவது 70 ருபீஸோட அதிகமாக லிஸ்ட் ஆகலைன்னா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் 2 நாளில் இன்க்ரீஸ் ஆகி அகைன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரனாலும் வந்துடலாம். இல்லை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு கம்பெனி மட்டும் நான் அனாலிசிஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓரியன்ட் டெக்னாலஜிஸ். ஓகே. ஸோ இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 214 க்ரோஸு புக் பில்டு இஷ்யூ தான். ஸோ இதில் ஆஃபர் ஃபார் சேல் எவ்வளோனா 94 நியூ ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 120 க்ரோர். ஸோ ஆஃபர் ஃபார் சேல் வந்து கம்மி தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 21, க்ளோஸ் ஆகுது ஆகஸ்ட் 23. ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோனா 195 to 206. ஸோ ஒரு லாட் வந்து 72 ஷேரு. டோட்டலாக இங்கே பார்த்து இங்கேயும் பாருங்கள் 14,832 லெஸ் தென் 15,000 தான். ஓகே. ஸோ இங்கே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. டேட் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. அனாலிசிஸ்க்கு எது வேணும்? அபவுட் கம்பெனியோட டீட்டெயில். ஸோ இது வந்து ஒரு ஐடி கம்பெனி, ஐடி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஐடி கம்பெனியுமே நம்ம ஊரில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன டேட்டா சென்டர் ஃபியூச்சர்ஸ் வந்து டேட்டா சென்டர் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஸோ டேட்டா சென்டர்ஸ் வந்து இவங்க சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் க்ளவுடுமே இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்பெனி வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்காங்கன்னு காட்டுது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டலாக அசெட் பார்த்தீங்கன்னா 4 விஷயத்தில் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அசெட்டு. ப்ராஃபிட்டுமே 4 விஷயத்தில் 3 மடங்கு. சாரி ரெவென்யூ. ப்ராஃபிட்டு இங்கே பாருங்கள் 0.13 க்ரோர் 2021. இப்போ பாருங்கள் 41 க்ரோர் மோர் தென் லைக் கிட்டத்தட்ட 40 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாமே பாரோயிங் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நாளே ஹையஸ்ட் ப்ரைஸ் பேண்டை வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. ஆர்ஓஇ பாருங்கள் 27, ஆர்ஓசி 28. ஸோ ஓகே ஓவராலாக கம்பெனி நல்ல கம்பெனி. இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள் 150 ஒரு டைம்ஸ். ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நாளே அப்ளை பண்ணிடணும் இந்த கம்பெனிக்கெலாம். ஸோ இது எவ்வளோ லிஸ்ட் ஆச்சுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 100% நினைக்கிறேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு அலோகேட் ஆச்சு ஷேர்ஸ் ஆக்சுவலி. 206 லிஸ்ட் ஆன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். பாருங்கள் 206. ஆனால் இங்கே ஓப்பன் ஆனது 305. மோர் தென் 50% ரிட்டர்ன். எத்தனை நாளில்? 4 நாளில் 15%, 50%. உங்களுக்கு ஒரு எஃப்டியே வந்து 7% தான். அந்த 306லேருந்து 348 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் 70%.
ஸோ அது இதுதான் ஐபிஓட பவர். ஸோ ஐபிஓ நல்லா இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ஸோ ஐபிஓல அழகா காசு பார்க்கலாம். ரொம்ப நாலேட்ஜ் தேவையில்ல உங்களுக்கு. ஓகே. ஓகே எவ்ரிவன். தேங்க் யூ. ஸோ